அதுலேயும் அவர் தான் இருக்கிறார், அதுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார், அசெம்பிளியில் அவர் இருக்கிறார்ல. இப்போ அவரையும் சேர்த்து சொல்கிறாரான்னு எனக்கு தெரில. ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை, வளர்ச்சிக்கான விமர்சனங்களை வைப்பது என்பது நல்லது. குறிப்பாக வந்து இன்றைக்கு இருக்கின்ற தாவேக அரசு ஆக்கப்பூர்வமாக மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து வளப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் செயல்படுகிறார்கள். ஆகவே ஒரு நல்ல விதமான விமர்சனங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. தையூரில் சார் வாலிபர் ஒருத்தர் பிரவீன் ஒருத்தர் கொலை பண்ணார் சார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆணவ படுகொலை இது சட்டம் கொண்டு வரணும். இது வரைக்கும் அந்த என்ன லெவலில் இருக்குது? ஏற்கனவே நாங்கள் வந்து இது குறித்து சட்டப்பேரவையிலே நான் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழுவின் அடிப்படையில் தான் வந்து விசாரணை தொடங்கியது. விசாரணையின் அடிப்படையில் விக்டிம்ஸை வந்து அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்னை சந்தித்தார்கள். KN பாட்ஷா தலைமையிலான அந்த குழு என்னை சந்தித்து ஒரு 9 மாதம் எக்ஸ்டெண்ட் வேண்டும் கேட்டிருக்கிறார், கால நீட்டிப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டபொழுது அரசியல் கட்சியினுடைய கருத்தை இன்னும் கேட்கவில்லை, ஆகவே எங்களுக்கு கால நீட்டிப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவரிடம் இது குறித்து பேசி அவர்களுக்கு 9 மாத காலம் வந்து கால நீட்டிப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த 9 மாத காலத்திற்குள் அரசியல் கட்சியினுடைய கருத்தை கேட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக நீதி அல்லது பகுத்தறிவு அல்லது சமத்துவத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சட்டமாக அது இருக்கும். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களே அறிவிப்பார்கள். சார், இப்போ ஆளுநர் ஷானவாஸ் தொடர்ச்சியாக தாவேக அரசு மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காரு. கட்சி சார்பாக அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு? இல்லை, அதாவது நான் இங்கே வந்து திண்டிவனம் தொகுதியில் இம்மாதிரியான செயல்பாடுகள், இம்மாதிரியான மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கட்சி ரீதியாக வந்து இருக்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. கட்சியில் இருக்கிற வரை நாங்கள் கட்சியில் இருக்கிறாரத்தான் நாங்கள் கருதுகிறோம். அவரை விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் நேசிக்கத்தான் செய்கின்றோம். எங்களுக்கு யார் மீதும் வெறுப்பில்லை. மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து அவர் இங்கே வந்திருந்தார். வந்தவுடனே எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து உடனடியாக வந்து அவர் அரவணைத்து துணை பொதுச் செயலாளர் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி அழகு பார்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி அழகு பார்த்த கட்சிக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாம் தெரிந்தவர், நல்ல பண்பாளர் தான். அதனால் அது பிரச்சனை இல்லை. அவர் எடுக்கக்கூடிய முடிவு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலிருந்து இங்கே வந்தார். மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கும் பொழுது தான் இங்கே வந்திருந்தார். அங்கே என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்தோடனே நாங்கள் அரவணைத்தோம். சிறுபான்மை மக்களை அரவணைப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் நாங்கள் அரவணைத்து தான் இன்றைக்கு இருக்கிறோம், இன்றைக்கும் நேசித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு எந்த விதமான வெறுப்புணர்ச்சி இல்லை. சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா சார்? நீங்கள் முழுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டினுடைய அந்த பெருந்திரள் கூட்டம் 20 லட்சம் பேருக்கு மேலே கூடிய கூட்டத்தை பார்த்தும் கூட இந்த கேள்வியை நீங்கள் கேட்பது சரியா என்று உங்களிடம் நான் அந்த கேள்வியை கேட்கின்றேன். இல்லை சார், இப்போ விசிகா வந்து தாவேகோட இணைந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் இப்போ இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டதாக பார்க்கலாம் சார்? இல்லை, அரசியல் ரீதியாக ஏற்கனவே அது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நாங்கள் வந்து கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட்டோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் தாவேகாவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே வருங்காலங்களிலும் அந்த மாதிரியான ஒரு இணைவு இருக்கும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற அணி அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரியில் இருக்கின்ற அணிதான் உண்மையான இடதுசாரி அணி. விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ இல்லாத அணி வந்து இடதுசாரி அணி என்று சொல்ல முடியாது. அந்த வகையில் தாவேகா வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னெடுக்கின்ற, ஒரு சமூக நீதியை நோக்கி முன்னெடுக்கின்ற, சமத்துவத்தை நோக்கி முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அணி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அணியை தொடர்ந்து அதாவது அதிகாரிகள் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சண்முகம் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு சரியாக தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அது தவறு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த நாட்டை ஆள்வதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு முதல்வர் இருக்கிறார். அதிகாரிகள் அல்ல. அதிகாரிகள் வந்து வழிநடத்த முடியாது என்கிற அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது தவறான கருத்து என்று சொல்ல முடியாது. சார், காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் வந்து சார் இந்தியா கூட்டணியில் வந்து தாவேகா இல்லை, அவருக்கு எம்பி இல்லாதனால இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையணும்னு சொல்கிறீங்க சார்? இல்லை, ரெண்டும் ஒரே கருத்து தான். மாணிக்கம் தாகூர் சொன்னது
தாவேக்காவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆன பிறகு அவர்கள் இணைப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்களும் எங்கள் தலைவரும் அதுதான் வந்து இந்தியா கூட்டணி என்பது மிக முக்கியமான முன்னெடுப்பை முன்னெடுத்துகின்ற ஒரு பலமான ஒரு கொள்கை கூட்டணி. அந்த கூட்டணியில் தாவேக்காவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும் சொன்னவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவே வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகளுடைய சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டுமானால் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதை தான் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. எம்பி இல்லைங்கிறதுனால வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து இந்த இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இடத்துல வந்து தாவேக்காவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். அவ்வளோதான். ரெண்டுக்கும் 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறதா தொடர்ச்சியாக வந்து தாவேக்கா அரசு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சாதி ஆணவ படுகொலைகளை யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து கண்டிக்கிறது இல்லை, ஆறுதல் சொல்றதுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சி எதிர்க்கட்சிகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, திமுக உட்பட. அப்போ அதுக்கு என்ன சார்? சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது? இப்போ கூட இன்றைக்கி எங்களுடைய தலைவர் அவர்கள் சாதி ஆணவ படுகொலை தொடர்பாக வந்து நடந்த வீட்டுக்கு போய் பார்த்து 1 லட்ச ரூபா நிதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. திமுகவினர் கடந்த காலங்களில் அது போனார்களா, இப்பொழுதாவது போனார்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். கேள்வி கேட்பது எளிது. அந்த இடத்துக்கு, அந்த களத்துக்கு போய் அவர்களோடு அந்த துயரத்தில், அவருடைய துக்கத்தில், அவர் அழுகையில் போய் கரைந்து நிற்பது தான் வந்து மிக முதன்மையானதை நாங்கள் பார்க்குறோம். என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை வந்து ஏன் வந்து சட்டமன்றத்திலே அவங்க வந்து ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு வந்து தனிச்சட்டம் வேண்டும் என்று கடந்த முறை நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்த போது அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லையே. அதனால் அது வந்து கேள்வி கேட்பதை தாண்டி செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முனைகின்றோம். யார் மீதும் நாங்கள் குற்றம் சுமத்துவதற்காக இந்த கேள்வியை நாங்கள் கேட்கவில்லை.